கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அடுத்த ஜூஜுவாடி அருகே தனியார் லே அவுட் குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்த பாடி பில்டர் தம்பதிகள் பாஸ்கர், சசிகலா. காட்பாடி பகுதியை சேர்ந்த பாஸ்கருக்கும் ராணிப்பேட்டையை சேர்ந்த சசிகலாவுக்கும் 7 வருடங்களுக்கு முன்பாக திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த தம்பதியர் ஹொசூர் பகுதிகளில் 4 இடங்களில் ஆண், பெண் என 2 பாலருக்குமான உடற்பயிற்சி மையம் நடத்தி வந்தனர். சசிகலாவும் ஜிம் மாஸ்டராக இருந்து பயிற்சி நிலையம் வரும் பெண்களுக்கு பயிற்சி அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 30ஆம் தேதி இரவு தனது மனைவி மூச்சு திணறி இறந்து விட்டதாக பாஸ்கர் சிப்காட் போலீசுக்கு தகவல் அளித்தார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு இருந்தது தெரிய வந்ததால் மர்ம மரணம் என வழக்கு பதிந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஹொசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெண்ணின் குடும்பத்தினர் சசிகலாவின் சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் பாஸ்கர் கொலை செய்துவிட்டு நாடகமாடுவதாகவும் போலீசாரிடம் புகார் தெரிவித்ததன் அடிப்படையில் பாஸ்கரிடம் தொடர் விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது போலீசாரிடம் சம்பவத்தன்று தானும் மனைவியும் தாம்பத்தியத்தில் நீண்ட நேரம் ஈடுபட்டதாகவும் ஒரு கட்டத்தில் தாக்குப்பிடிக்க முடியாமல் தனது மனைவி மூச்சு திணறி இறந்துவிட்டதாக தெரிவித்தார். சசிகலாவின் கழுத்து பகுதியில் பிடித்து அழுத்தியது போன்று ரத்தம் கட்டி இருப்பதை சுட்டிக்காட்டி போலீசார் விசாரித்த போது புது காரணங்களை சொல்லி பாஸ்கர் தப்பிக்க முயன்றார். இருந்தாலும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் சசிகலாவின் குரல் வளை நெரிக்கப்பட்டதால் மூச்சு திணறல் ஏற்பட்டதே உயிரிழப்புக்கு காரணம் என்று சொல்லப்பட்டிருந்தது. இதையடுத்து போலீசார் நடத்திய பக்குவமான விசாரணையில் மனைவியை துணியால் கழுத்தை இறுக்கி கொலை செய்ததை பாஸ்கர் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். பாஸ்கர் ஜிம்முக்கு வரும் சில பெண்களுடன் திருமணம் கடந்த உறவு வைத்திருந்ததாகவும் இதை அறிந்து சசிகலா கண்டித்ததால் இருவருக்கும் இடையே தகராறு இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு பிரியும் சூழல் ஏற்படும் போதெல்லாம் உறவினர்கள் சமாதானம் பேசி சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அதன் பின்னரும் பாஸ்கரின் நடவடிக்கை மாறாததால் மீண்டும் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இனி தான் அந்த பெண்ணை தேடிச் செல்ல மாட்டேன் என்று கூறி மனைவியிடம் பாசமாக இருப்பது போன்று நடித்து பாஸ்கர் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போது மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு மனைவி மூச்சு திணறி உயிரிழந்து விட்டதாக நாடகமாடியது விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து மனைவி சசிகலா கொலை வழக்கில் ஜிம் மாஸ்டர் பாஸ்கரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக ஹொசூர் செய்தியாளர் ரமேஷ் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.